டிஎம்கேவுடைய ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் செயல்பட்டு இருக்காரு மல்லை சத்யாங்கிறாங்க. எந்த அளவுக்கு இருக்கு? திராவிட இயக்கத்தின் உள்ளே இருந்து கொண்டு பாஜகவுடைய ஸ்லீப்பர் செல்லாக அவங்க தான் இருக்கிறாங்க. கருத்தியல் ரீதியாக மாறுபடுறாங்க. எப்படி உடன்பாட்டுக்கு போவான் உங்களோட கூட்டு வைத்தார் இன துரோகி. கடைசி காலத்திலாவது நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று நான் சகோதரர் தளபதி ஸ்டாலினுடைய கரங்களை பற்றி கொண்டு இங்கே வந்திருக்கிறேன். தலைவர் சொன்னார் அன்னைக்கு கூட கடைசியா ஒரு பேட்டியில் சொல்லும்போது கூட அவர் துரோகம் செய்திருக்கிறார், அதுக்கான நிறைய பட்டியல் இருக்கு என்கிட்ட இருக்கு அப்படின்னு. உங்களை பார்த்து ஒரு வார்த்தையில் உங்களை உழுக்கக்கூடிய ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார், துரோகின்ற வார்த்தையை. திடீர்னு இந்த வார்த்தையை அவ்வளோ சீக்கிரத்தில் யார்கிட்டையும் பயன்படுத்த மாட்டாங்களா? அப்போ நீங்கள் என்ன தவறு செஞ்சீங்கன்னு இருக்குல்ல, மல்லை சத்யா என்ன தவறு செஞ்சார்? ஆனால் இப்பொழுதோறும் நான் திரும்ப திரும்ப யோசிக்கிறேன். இன்னைக்கு வரலும் கூட்டணிக்குள்ள இந்த மாதிரி நீங்கள் தேவையற்ற குழப்பங்களை உருவாக்கக்கூடிய ஒரு வேலைன்ற மாதிரி துரைவை குறிப்பிட்டிருக்காரு. இப்போ இந்த ஆட்சி அதிகாரம்ன்றது முரண்பாடாக இல்லை. அவருக்கு இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ என்னை நீக்குவதன் மூலமாக நீங்கள் ஒரே நாளைக்கு நீங்கள் ஆட்சிக்கு வர போகிறீங்க அப்படின்னா நீக்கிட்டு போங்கன்ற அதுக்கான வாய்ப்பு இருக்கா? இப்போ நீங்கள் ஆகஸ்ட் 2 உண்ணாவிரத போராட்டம் ஒன்று கையில் எடுக்க போகிறீங்க. இப்போ அதன் மூலமாக என்ன செய்தியை கன்வே பண்ண வரீங்க மக்களுக்கும் உங்கள் தொண்டர்களுக்கும்? 32 ஆண்டுகள் முன்பு இடமிகுந்த லட்சியத்தை ஒரு உண்ணாநிலை அறப்போராட்டம் என்பதை கூட நீ குறைஞ்சபட்சம் தெரிந்து கொள்ளாத ஒரு எல்கேஜி அரசியலில் எல்கேஜின்னு சொல்லுவாங்க, அது கூட நீ இன்னும் தேர்ச்சி பெறாமல் இருக்க. உண்ணாவிரதத்துடைய மகிமை என்ன என்பது தலைவர் வைகோடன் கேட்டு தெரிந்து கொள்ள. கட்சியுடைய முதன்மை செயலாளர் என்ற பொறுப்பு கொடுத்திருக்கிறாரு. ஆனால் அதற்கான தகுதியை அவர் குறைந்தபட்சம் கூட வளர்த்துக் கொள்ள வேண்டியது பரிதாபத்துக்குரிய ஒன்றுதான். அதனால்தான் வளர்த்துக்கல. நீ எது அடிப்படையில் சொல்றீங்க? இல்லை, குறைந்தபட்சம் ஒரு அரசியல் கட்சிகளுக்கு தேவையானது. நீ இன்னும் இந்த கார்பரேட் முதலாளி தனத்திலே இருக்கு. இப்போ வந்து கம்பெனியோட சிஇஓ உங்கள்கிட்ட நாங்கன்னா கை கட்டி சம்பளம் வாங்குற மாதிரி உங்கள்கிட்ட நான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை நீ எதிர்பார்க்குற முடியாது. இது சுயமரியாதையா. 32 ஆண்டு காலம் உழைத்த என்னை தன்னுடைய மகனுடைய அரசியலுக்காக சாதாரணமாக தூக்கி காலில் போட்டு மிதிக்கின்ற இந்த அரசியல் படுகொலை, இது வந்து ஜனநாயக உட்கட்சி படுகொலை. மல்லை சத்யாவை யாராவது இயக்குறாங்களா பின்னாடி? வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் தலைவர் வைகோ அவர்களால் சேனாதிபதினு புகாரம் சூட்டப்பட்ட ஒரு நபர். பல்வேறு அரசியல் செய்திகளை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். வணக்கம் தோழர். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லமா இருக்கும். கிட்டத்தட்ட 2 வருஷம் பிறகு நான் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. எனக்கு மற்ற மகிழ்ச்சி. நான் அப்பயும் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன். அந்த கேள்வி நான் பின்னாடி வரேன். அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா, 32 ஆண்டு காலம் அரசியல் பயணம், கடுமையான காலகட்டத்தெல்லாம் தாண்டி வந்திருப்பீங்க. மறக்க முடியாத சில நினைவுகள் உங்கள் தலைவர் வைகோ அவர்களோடு. 32 ஆண்டுகளுமே மறக்க முடியாத நினைவுகள் தான் தலைவர் வைகோவுடனான பயணங்கள். அதில் குறிப்பாக 28 ஆண்டுகள் என்பது வசந்த காலம், துரை வருகைக்கு முன்பாக என்று கூட அதை எடுத்துக்கொள்ளலாம். அந்த 28 ஆண்டு காலம் என்பது எதிர்நீச்சல் போட்ட காலகட்டம். நெருப்பாட்டில் நீந்துவது என்று சொல்வதை போன்று காட்டாற்றை கடக்கின்ற அந்த முயற்சி. இட்டடி நோகும் எடுத்தடி கொப்பளிக்கும், முன்வைத்த கால் முள் மீது வைத்திட்ட போதும் பின்வாங்கிடாமல் ஒரு போர்க்களங்களை சந்தித்த காலகட்டம் அந்த 28 ஆண்டுகள். காரணம் வந்து மதிமுக இப்பொழுது வந்து திமுக ஆளுங்கட்சியில் கூட்டணியாக இருக்கிறது. அந்த 28 ஆண்டு காலம் எந்த கட்சியுடன் கூட்டணி இல்லாமல் எதிர்நீச்சல் போட்ட காலகட்டம். எனவே அந்த போராட்டக் களங்கள், தலைவர் வைகோவுடனான அந்த ராஜபக்சேவுடைய வருகையை கண்டித்து சாஞ்சி நோக்கிய படையெடுப்பாகட்டும், அங்கே கூட அந்த இறுதி நாள் உரையில் நானும் மன்னன் கணேசமூர்த்தி அவர்கள் தான் செங்காந்த மலர் நவம்பர் மாதத்தில் பூத்துக் கொள்கின்ற கார்த்திகை மலர் என்று சொல்வார்கள். செங்காந்த மலர் பூத்துக் கொள்கின்ற அந்த மலரை தலைவரிடம் கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் அந்த போராட்டத்தை நிறைவு செய்வார். அதே போல் டெல்லியில் நடைபெற்ற போராட்டங்கள், இப்படி எண்ணற்ற போராட்டங்கள் சொல்லலாம். தமிழ்நாட்டுடைய ஜீவாதாரங்களுக்காக கால்கெடுக்க நடந்தது. முல்லைப்பெரியாருக்கு நடந்திருக்கிறோம், நீட்டினுக்காக நடந்திருக்கிறோம். நிலங்களை விற்காதீர்கள், ஜாதி சண்டை மதச்சண்டை கூடாது என்று நடைபெற்ற பயணங்கள்.
தலைவர் சிறையில் இருந்தபோது அந்த தொண்டர்களை ஏற்றி கொண்டு திருச்சியிலிருந்து வேலூர் வரையிலுமான 17 நாட்கள் நடைபெறும். முண்டாசு கவிஞன், முறுக்கு மீசை புலவன் எட்டயபுரம் பாரதி பிறந்த ஊரிலிருந்து மாடக்கூடல் மதுரையில் வரையிலும் நடைபெறும் என்று பல்வேறு நினைவுகள், தலைவருடான நினைவலைகள் நிறைய நிரம்ப இருக்கிறது. அது சில நிமிடங்களில் சொல்லிவிட முடியாது. அது ஒரு பெரிய நெடுங்காவியமாகத்தான் இது இருக்கும். கிட்டத்தட்ட இந்த அமர்வு ஃபுல்லாகவே இதை நீங்கள் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் எதுக்கு இதை நான் கேட்டேன்னா, இப்படி பல நினைவுகளை வச்சுருக்கக்கூடிய உங்களை பார்த்து ஒரு வார்த்தையில் உங்களை உழுக்கக்கூடிய ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார், துரோகின்ற வார்த்தையை. அதை கேட்டதுமே நாங்கள் நினச்சது என்னென்னா, 32 ஆண்டு காலம் கூடவே பயணிச்சார், பல இன்னல்களை சந்திச்சிருக்கீங்க, திடீர்னு இந்த வார்த்தையை அவ்வளோ சீக்கிரத்தில் யார்கிட்டையும் பயன்படுத்திட மாட்டாங்களே, அப்போ நீங்கள் என்ன தவறு செஞ்சீங்கன்னு இருக்குல்ல, மல்லை சக்தி என்ன தவறு செஞ்சார்? அதான் நான் இன்ன வரையிலும் நான் யோசிக்கிறேன். நான் மனதறிந்து அவருக்கு எந்த துரோகம் செய்தவனால, உண்மையாக வெளிப்படைத்தன்மையோடு நான் பணியாற்றியிருக்கிறேன். நான் விரும்பியிருந்தால் வசந்த காலங்களை நோக்கி நான் மற்றவங்க போன மாதிரி நானும் போயிருக்கலாம். நிறைய அழைப்புகள் இருந்தது, அப்படிலாம் கூட போயிருக்கலாம். ஆனால் ஒரு உயர்ந்த லட்சியங்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கத்தில் பயணம் செய்கின்ற போது ஒரு மனநிறைவு இருந்தது. எனவே அவர் பின்னால் இருந்தேன். ஆனால் இப்பொழுதோறும் நான் திரும்ப யோசிக்கிறேன். நான் இன்னைக்கு வரலும் நான் கடந்த இரவு கூட இரவு 2 மணிக்கு தான் நான் உறங்க சென்றேன். என்னால் உறங்க முடியல. அப்படி என்ன தவறு செய்தேன்? நீ காலையில் கூட கொஞ்சம் தாய்மார்கள் என் பக்கத்து வீட்டில் அப்பாவை நம்ம வந்து பார்க்கணும்னு நினச்சேன்பா, ஆறுதல் சொல்லணும்னு நினச்சேன். எப்போ கூட்டமாகவே வீட்டில் இருக்காங்க, முகம் வாடி இருக்குது, நீ முன்ன மாதிரியே இரு, எந்த தப்பு பண்ணலன்னு எங்களுக்கு தெரியும், ஆனால் அவர் சொல்லிட்டாருன்றதுக்காக நீங்கள் முடங்கிடாதீங்க அப்படின்னு. இப்போ வருவதற்கு உங்கள் இடத்துக்கு வருதுன்னா கூட உலகத்தமிழ் பேரமைப்புடைய தலைவர் ஐயா பழநெடுமாறன் சந்தேஷி தான் வரேன். அவர் சொன்னார், அரசியலில் இன்ப துன்பங்கள் ஏற்ற இறக்கங்கள் நிறைய இருக்கும். எங்களுக்கு தெரியும் இந்த பொது வாழ்க்கையில் நீ எப்படி அர்ப்பணிப்புணர்வோடு பணியாற்ற என்பது. எக்காரணத்தை கொண்டும் மனம் தளர விடாத. உன் மனதில் பட்டது சரின்னா அது துணிந்து முன்னெடுத்து செல். இந்த சமூகம் பின்னால் நிற்கிறது, அதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். எனவே தலைவர் சொன்னார், அன்னைக்கு கூட கடைசியாக ஒரு பேட்டியில் சொல்லும்போது கூட அவர் துரோகம் செய்திருக்கிறார், அதுக்கான நிறைய பட்டியல் இருக்குது, என்கிட்ட இருக்குது அப்படின்னாரு. 3 வாரம் ஆட்சின்னு அந்த பட்டியலை வெளியிடலை. ஏன் வெளியிடலைன்னு எனக்கு தெரியல. பட் வெளியிட்டால் மல்லை சத்யா எவ்வளோ மோசமானவன் என்பது உலகத்திற்கு அடையாளம் காட்டுவது சிறப்பாக. ஏன்னா ஒரு அறம் சார்ந்த அரசியலில் இப்படிப்பட்ட ஒரு படுபாகமான ஒரு செயலை செய்தவன் அரசியலில் நீடிக்கக்கூடாது. அது என்ன செய்தேன் என்பது அவர் தான் சொல்லணும். இல்லைதான் அவருடைய மகன் துரைக்கு தெரியும், துரை தான் சொல்லணும் நான் என்ன தவறு செய்தேன் என்பது. இல்லை, இப்போ மல்லை சத்யாவினோட வளர்ச்சி என்பது வெறும் அவருக்கான வளர்ச்சி மட்டும் இல்லை, கட்சிக்கான வளர்ச்சிங்கிறதும் ஒரு பின்னணியில் பெரிய அளவில் இயங்கிட்டு இருக்குங்கிற பட்சத்தில் இப்போ அவரை ஓரம் கட்டுவதன் மூலமாக என்ன அப்படி சாதிச்சிட முடியும்னு நினைக்கிறீங்க? அடுத்து 2026 சட்டமன்ற தேர்தல் ஒரு அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வரலாம். யார் வரலான்றீங்க? மதிமுக ஒருவேளை ஆட்சி அதிகாரத்துக்கு துரை வைகோ அவருடைய உங்கள் நண்பர் தான் அவர், இருந்தாலும் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். எனக்கு நண்பர் இல்லை அவர். இல்லையா, தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைப்பதுங்கிறது சாத்தியம் இல்லை, கூட்டணிக்குள்ளே இந்த மாதிரி நீங்கள் தேவையற்ற குழப்பங்களை உருவாக்கக்கூடிய ஒரு வேலைன்ற மாதிரி துரை வைக்க குறிப்பிட்டிருக்காரு. இப்போ இந்த ஆட்சி அதிகாரம்ன்றது முரண்பாடாக இல்லையா? இல்லை, அவருக்கு இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ என்னை நீக்குவதன் மூலமாக நீங்கள் ஒரே நாளைக்கு நீங்கள் ஆட்சிக்கு வர போகிறீங்க அப்படின்னா நீக்கிட்டு போங்கன்ற அதுக்கான வாய்ப்பு இருக்கா? மல்லை சத்யாவை நீக்குவதன் மூலமாக தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை நாங்கள் கைப்பற்ற போகிறோம், மல்லை சத்யா தான் இடையூறாக தடையாக இருக்கிறார், இல்லை மல்லை சத்யா நீக்குவதாலாக நாங்கள் ஒரு 20 தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வரும், அதுக்காக நீக்கிறோம்னு சொன்னீங்கன்னா நீக்குங்க. மல்லை சத்யா இந்த தமிழ்நாட்டுடைய ஒரு வாக்காளரை நீக்குவதன் மூலமாக மறுமலர்ச்சி திமுகவில் நீங்கள் வைத்திருக்கின்ற அந்த குறைந்த வாக்கு வங்கியில் ஒரு வாக்கு நீங்கள் இழக்கிறீங்க. நான் மட்டுமல்ல, ஒரு தனிநபர் என்பவர் அவர் மட்டும் தனிநபர் அல்ல, அவரை சார்ந்த குடும்பம், அவரை சார்ந்த சுற்றுவட்டம், அவரை சார்ந்த சமூகம், இதெல்லாம் சேர்ந்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒவ்வொருவரும் அந்தந்த பகுதியில் ஒரு செல்வாக்கு பெற்றவர்களாக இருப்பாங்க. அப்போ அந்த வாக்குகள் உங்களுக்கு குறைவாக தான் போயின்னு இருக்க போகுது. ஆக இருக்கிறதை இழப்பதை காட்டிலும் இருப்பதை தக்க வைப்பது தான் அறிவியல் பூர்வமான ஒரு அணுகுமுறையாக இருக்கும். அந்த அறிவீனத்தை கூட அறிந்து கொள்ளாமல் இருக்கிறது நீங்கள் இழக்கத்துக்கு வரீங்கன்னா இதற்கு பதிலாக நீங்கள் அடைய போகுது என்ன? ஆட்சியா அல்லது வேற என்ன அடைய போறீங்க? அதுதான் நாட்டு மக்கள் பார்க்க போறாங்க. என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. ஒருவேளை அவங்க ஏதாவது ஒன்று நகர்த்தலாம். அதுக்கு தான் நான் சொன்னேன், ஒருவேளை என்ன நீக்கிறதால அவங்க 2026 தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக துரை வந்துருவார்னு நான் நினைக்கிறேன். இல்லை, இப்போ அதிமுகவினுடைய உருவாக்கங்கிறது தமிழக அரசியலுக்கான, தமிழக சமூக மாற்றத்துக்கான ஒரு கட்சியாக தான் உருவாக்கப்பட்டது. ஆனால் இன்னைக்கு இது திசை மாறி போயிட்டு இருக்குன்னு நீங்களே 2-3 பேட்டியில் குறிப்பிட்டு சொல்லியிருந்தீங்களே. பாஜகவோட நெருக்கம் காட்டக்கூடிய வேலையெல்லாம் நடக்குதுங்கிற மாதிரி சில இடங்களை பதிவு பண்ண மாதிரி பார்த்தேன் நான். அவ்வளோ கடுமையான ஒரு சூழலுக்குள்ள அவங்க போகிறாங்களே, ஏன்னா அதை எடுத்து தானே அவங்க இவ்வளோ நாள் அரசியல் செஞ்சுட்டு இருந்தாங்க. இல்லை, சொல்வது மல்லை சத்யா இல்லை, முசாம்பில் இல்லை, சொல்வது இந்தியாவுடைய மதிப்புக்குரிய ஒரு அமைச்சராக இருக்கிற எல் முருகன் தான் சொன்னார். சொன்னது ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர். அவங்க 2 பேரும் தான் பத்திரிகையாளர் ஊடகத்தின் மூலமாக சொல்கிறாங்க.
திமுக கூட்டணியில் இருக்கின்ற பாஜக அடல் பிஹாரி வாஜ்பாய் தலைமையிலான ஆட்சியில் அங்க வகித்த ஒரு கட்சி எங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது. விரைவில் அந்த கட்சி வரும். அப்படின்னா அந்த கட்சி எது? மதிமுக மட்டும்தான் அதில் இருக்கு. திமுக கூட்டணியில் இருக்கு பாஜகவில். ஆனால் அவங்க சொல்லுது திமுக கூட்டணியில் இருக்கின்ற ஒரு கட்சி அப்படின்னா மதிமுக மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கு. அப்ப தெளிவுபடுத்த வேண்டியது யாரு? மதிமுக தான் தெளிவுபடுத்தணும். தலைவர் தெளிவா சொல்றாரு. ஆனால் துரை மட்டும் மௌனத்தை கலைக்கல. அவர் ரொம்ப அழகா சொல்றாரு. இப்போ நீங்கள் வந்து ஐத்தமிழுக்கே நீங்கள் போய் ஒரு செவிக்கு நீங்கள் அழைச்சிங்கன்னா பேட்டி எடுக்கணும்னா 2 நிபந்தனை தான். மல்லை சத்யா பற்றி கேள்வி கேட்கக்கூடாது. அடுத்ததாக மோடி அமித்ஷா குறித்து கேள்வி கேட்கக்கூடாது. இதுதான் அவருடைய நிபந்தனைகளாக இந்த ஒரு வார காலத்தில் இந்த 10 நாட்களாக இருக்கிறது. அப்போ என்ன இடன் அஜெண்டா என்ன, அதுக்கு பின்னால் என்ன இருக்குது, அவர் தான் தெளிவிக்கணும். அப்போ திமுக கூட்டணியிலேருந்து அவங்க வெளியே போகிறாங்க நான் சொல்லலை. சொன்னது இதுக்கு மேலாக இருக்கிற சந்தேகங்கள், இதுக்கு மேலாக இருக்கின்ற ஊடகம் யூகங்கள், இதுக்கு அவங்க தான் பதில் சொல்லணும். நான் சொல்ல வேண்டியதில்லை. ஒரு பேட்டியில் அவர் குறிப்பிடுறாரு, என்ன தரம் தாழ்த்தி கொள்ளவில்லை அப்படிங்கிற மாதிரி உங்களை பற்றி பேசும்பொழுது சொல்லும்பொழுது, அப்படி என்ன தரம் தாழ்ந்த வேலையை நீங்கள் செஞ்சிட்டீங்க? அவர் தேவர்கள் கடைந்த அந்த அமுதத்தை உண்டு அவர் உலகத்தின் தலை சிறந்த புனிதராக இருக்கிறார். அவர் வந்து 24 கேரட் அவர் ஆக புனிதமான ஒரு பிறப்பெடுத்து வந்தவர். நாங்கள் வந்து ஒரு மலிவான சமூகம் அல்லது மலிவான குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம். எனவே அவர் என்னை பற்றி பேசும்போது அவர் வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுதான் அந்த ஆதிக்க வர்க்க சிந்தனை என்பது நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். ஆனால் அவர் தலித்துகளின் உற்ற தோழன்ற மாதிரிலாம் பேசினார் அவர் சமீபத்தில். தலித்துக்கு ஒரு உற்ற தோழனாக இருந்தால் அவர் ஊர் பக்கத்தில் வந்து காந்தாரி அம்மன் கோயிலுன்னு ஒன்று இருக்குது. அங்கே தலித்துகளுக்கும் இன்னொரு சமூகத்துக்குமான பிரச்சனை இருக்குது. அதை முடித்து வைக்க வேண்டிய பொறுப்பு வந்து துரை கையில் தான் இருக்குது. ஏன் அவர் முடிச்சு வைக்கல? எளிதாக முடிச்சு வச்சுக்கலாமே. நீங்கள் உற்ற தோழனா தான் அவங்களையும் உங்கள் உற்ற தோழனா பாருங்கள். அதுதான் என்னுடைய எண்ணம். அப்போது நீங்கள் வந்து ஏதோ ஒரு பெரிய பிறப்படுத்த வந்தவர் போல் நீங்கள் பேசுகிறீங்க. இதை தான் ஹிட்லர் சொன்னான். உலகத்தின் தலை சிறந்த பிறப்பு வந்து ஆரிய ரேஸ் தான் உலகத்துடைய சுப்பீரியர் ரேஸ் அப்படின்னாரு. அப்படி நீங்கள் ஆரிய ரேஸ் கலந்துருக்கீங்களா? நீங்கள் சுப்பீரியர் ரேஸ்ன்னு சொல்கிறதுக்கு மனிதனுக்கு என்ன வேறுபாடு நீங்கள் பார்த்துட்டீங்க? உன் உடம்புல வரது ரத்தம், என் உடம்புல வரதுக்கு ரத்தம் தான். நீ உயர்குடியில் பிறந்திருந்தாலும் உனக்கு அறுவை சிகிச்சைனா நீ எந்த குரூப்பு ரத்தம் தேவையோ அந்த ரத்தம் தான் உனக்கு தேவைப்படும். அந்த ரத்தம் எந்த ஜாதின்னு பார்க்க முடியாது. ஆக ரத்தத்தில் ஜாதி இல்லை. ஆனால் உன்னோட இதயத்தில் அந்த ரத்த சிந்தனை இருக்கிறதால தான் என்னுடைய தரத்தை தாழ்த்தி கொள்ள விரும்பலைன்னா அப்போ அவர் எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மனிதர்ன்றது நாட்டு மக்கள் பார்க்குறாங்க. அப்புறம் இன்னொன்று சொன்னார், உண்ணாவிரதம் இருப்பது வந்து உடல் நலத்துக்கு நல்லது, மன ஆரோக்கியத்துக்கு நல்லது அப்படின்னாரு. ஒரு உண்ணாநிலை அறப்போராட்டம் என்பதை கூட நீ குறைஞ்சபட்சம் தெரிந்து கொள்ளாத ஒரு எல்கேஜி, அரசியலில் எல்கேஜின்னு சொல்லுவாங்க, அது கூட நீ இன்னும் தேர்ச்சி பெறாமல் இருக்கிற. உண்ணாவிரதத்துடைய மகிமை என்ன என்பதை தலைவர் வைகோடும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். வைகோவுக்கு தெரியும் அந்த விரதத்துடைய என்ன, அது எவ்வளவு பெரிய ஆயுதம் என்பது. இந்தியாவுடைய விடுதலைக்கான வேள்வியில் காந்தி மேற்கொண்ட அறப்போராட்டம் தான் மிகப்பெரிய வெற்றி கொடுத்தது போது இந்தியாவில் பாலபாடத்தில் சொல்லிக் கொடுக்குற பாடம். புரட்சியின் திறவுகோல் எது என்று கேட்டால் பட்டினியில் தான் உடனே உலகம் பதில் சொல்லும். ஆக ஒரு புரட்சிக்கான நகர்த்துதல் எங்கே இருக்குன்னா பட்டினியில் தான் இருக்குது. அதுதான் நவநாகரிகத்துடைய தொட்டில் பூமியான பிரான்ஸ் தேசத்தில் அந்த ஆட்சிக்கு எதிராக லூயி மன்னர்களுக்கு எதிரான அந்த மிகப்பெரிய போராட்டத்தை முன்னகர்த்துகின்ற போது, அந்த மக்கள் வீதிக்கு வந்து போராடுகின்ற போது, பஞ்சமும் பட்டினியுமாக இருக்கின்ற போது, நீங்க வெர்சல்ஸ் அரண்மனையில் இவ்வளவு ஆடம்பரமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள், ஆனால் குடிமக்கள் பட்டினியாக இருக்கிறார்கள், எங்களுக்கு ரொட்டி வேண்டும் ரொட்டி வேண்டும் என்று, இங்க சோறு அங்க ரொட்டி வேணும் தான் போராடுறாங்க. ராணி டங் ஸ்லிப் அப்படின்வாங்க. துரை மாதிரி அந்த அம்மாவுக்கு நாக்கில் சனின்னு நினைக்கிறேன், நாங்கள் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன். அந்த அம்மா சொன்னாங்க ரொட்டி இல்லைன்னா கேக் சாப்பிடுங்க அப்படின்னாங்க. ரொட்டி விட கேக் விலை உயர்ந்ததுன்னு கூட அந்த அம்மாவுக்கு தெரியல. அப்போ ரொட்டியே எங்களால் சாப்பிட முடியாது, நாங்கள் கேக்கு போகும்போது குதிரை மேய்வதற்கு புல் மேய்வதற்கு குதிரைக்கு எந்த வசூல் பண்ண நீங்கள் போய் மேய்ங்க அப்படின்றாங்க. புரட்சி வெடித்தது. எந்த வார்த்தையை பிரசவித்தார்களோ குயின் ராணி வீதிக்கு இழுத்து வரப்பட்டார்கள், லூயி மன்னன் வீதிக்கு அழைத்து வரப்பட்டான், புரட்சி வெற்றி பெற்றது. இதே நிலைமைதான். ஒரு கையில் மன்னனின் ஜார் மன்னனுடைய உருவப்படம், ஒரு கையில் பைபிளோட மக்கள் வீதிக்கு வந்து போராடுகள், எங்களுக்கு பட்டினியாக இருக்கிறோம், உணவு கொடுன்னா ரஷ்யாவில் போராட்டத்தை நடத்தினார்கள். பட்டினி தான் அங்கே புரட்சி பெற்று தந்தது. எனவே இதை கூட புரிஞ்சிக்காம நீ தமிழ்நாட்டு அரசியலில் எப்படி ஜெயிக்க போறேன்னு எனக்கு தெரியல. உனக்காக நான் பரிதாபப்படுகிறேன். உன்னுடைய அறியாமை குறித்து நான் கவலைப்படுகிறேன். மதிமுகவுடைய முதன்மை செயலாளர் இருப்பதற்கான இந்த தகுதிகளை பட்டினி போராட்டத்தின் கூட உனக்கு தெரியாமல் இருக்கிறது என்பது பரிதாபத்துக்குரிய நிலைமையாகத்தான் நான் பார்க்கிறேன். நம்ம கடந்த பேட்டியில் நான் உங்கள்கிட்ட கேட்கும்போது ஒரு விஷயத்தை, இந்த விஷயத்தை நான் குறிப்பிட்டு கேட்டேன். எந்த ஒரு விஷயத்தை எதிர்த்து வைகோ அவர்கள் வெளியே வந்து ஒரு பெரிய புரட்சி மாதிரி செஞ்சு ஒரு பெரிய கட்சியை கட்டமைச்சு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தினாரோ, நீங்க அதே வாரிசை உள்ள கொண்டு வந்து சேர்க்கறது சரியான்ற ஒரு கேள்வி நான் கேட்கும்போது நீங்க என்ன சொன்னீங்கன்னா, காலம் அந்த மாதிரி உள்ள அவர் கொண்டு வந்திருக்கு, தொண்டர்கள் விரும்புறாங்கன்னு சொன்னீங்க. இப்ப காலம் என்னவா மாத்தி இருக்குன்ற கேள்வி மறுபடியும் வருது இல்லை எனக்கு. இல்லை, அதில் மாற்றம் கிடையாது. இல்லைன்னா
தலைவர் வந்து தந்தையாக வெற்றி பெற்றிருக்கிறார். தன் மகனை அரசியலில் உள்நுழைத்து அந்த நாடாளுமன்றத்துடைய உறுப்பினர் என்ற அந்த ஒரு பெரிய பொறுப்பு, கட்சியுடைய முதன்மை செயலாளர் என்ற பொறுப்பு கொடுத்திருக்கிறாரு. ஆனால் அதற்கான தகுதியை அவர் குறைந்தபட்சம் கூட வளர்த்து கொள்ளவில்லை என்பது பரிதாபத்துக்குரிய ஒன்றுதான். அதனால்தான் வளர்த்துக்கலன்னு எது அடிப்படையில் சொல்றீங்க? ஏதாவது இல்லை, குறைந்தபட்சம் ஒரு அரசியல் கட்சிகளுக்கு தேவையானது போராட்ட குணமும் போர்க்குணமும் வேணும். அந்த போராட்ட குணமும் போர்க்குணமும் அவர்கிட்ட இல்லை. காரணம் அதுக்கு மாறாக அவர்கிட்ட ஒரு பொறாமை தான் அவர்கிட்ட மிஞ்சி இருக்குது, எரிச்சல் தான் அவர்கிட்ட மிஞ்சி இருக்குது. அந்த ஆதிக்க வர்க்க அந்த சனாதான சிந்தனை ஓட்டம் தான் அவர்கிட்ட இல்லை. இப்போ உங்களுக்கு அவருக்கும் ஒரு ஒரு பிணக்கு இருக்குங்கிற காரணத்தினால வரக்கூடிய வார்த்தைகளா இல்லை உண்மையிலே அப்படி தான் இருக்குது? ரொம்ப இயல்பாக நீங்கள் யோசித்து பாருங்க. ஒரு குறைந்தபட்சம் ஒரு பட்டினி போராட்டத்தை குறித்து ஒரு பார்வை இல்லை. பத்திரிகையாளர் கேள்வி கேட்கும்போது அதுக்கு முறையாக பதில் சொல்லணும். நாட்டுடைய முதல் பிரதமர் ஆசியாவின் ஜோதி பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் பத்திரிகையாளர் சந்திக்கின்ற போது சொல்றார், என்னை பற்றிய நல்ல செய்திகள் போடாவிட்டாலும் பரவாயில்லை, என் குறைகளை சுட்டிக்காட்டியாவது நீங்கள் பத்திரிகைகள் பதிவு செய்யுங்கள், நான் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கும், ஆனால் ஒருபோதும் என்னை பற்றி செய்திகள் போடாமல் இருந்து விடாதீர்கள் என்று பேசியவர் ஜனநாயகத்துடைய சுடர்வழியாக விளங்கிய பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர். உன்னை பற்றி நல்ல செய்தி மட்டும்தான் வரணும், எந்த கெட்ட செய்தி வந்தாலும் அதற்கு நல்ல செய்தியாக தான் காரணம்ன்ற நிலைமைக்கு நீ ஒரு நகர்த்தல கொண்டு போறீங்க. அப்போ இந்த குறைந்தபட்ச புரிதல், நீ முதல்ல அரசியல் படிக்கணும். நீங்க வந்து கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் இல்லை ஏதோ ஒரு லண்டன்ல கனடாவில் பொருளாதாரம் படிச்சிருக்கலாம், அது கார்பரேட் கம்பெனிக்கு தான் உதவும். ஆனால் இங்க வறுமை கோட்டின் கீழ் வாழ்கின்ற ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசியல் நீங்க நடத்தினா தான் அரசியல் நீ வெற்றி பெற முடியும். அந்த இடத்துக்கு இன்னும் நீ வரல, நீ இன்னும் இந்த கார்பரேட் முதலாளி தனத்திலே இருக்கு. இப்போ இது கம்பெனியோட சிஓ உங்ககிட்ட நாங்கன்னா கை கட்டி சம்பளம் வாங்குற மாதிரி உங்ககிட்ட நான் இருக்குன்னு நினைக்கிறேன். பூர்ஷ்வாக்கள் சிந்தனை, உழைப்பு திருடர்கள் போல இருப்பாங்க. அவங்க கிட்ட போனாங்கன்னா ஜமீன்கள் பண்ணை அடிமையெல்லாம் கை கட்டிட்டு அவர்கிட்ட அந்த இடுப்புல துணி கட்டிட்டு தான் அப்படி பாட்டு வணங்கணும்னுவாங்க. அதை நீ எதிர்பார்க்கற முடியாது. இது சுயமரியாதை இயக்கம். இல்லை, இப்போ உங்களுக்கு பாடம் எடுத்த வைகோ அவர்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரியாதா? 100% இல்ல. அது அதை விட அவர் வந்து ஒரு கடல். ஆனா மகனுக்கு சொல்லிக் கொடுக்கலையே, மகனுக்கு தெரியலையே. குறைந்தபட்சம் எங்க ஒரு அரவணைத்து போது கூட ஒரு நாள் தெரியல, நீ எப்படி அரசியல் பக்குவப்பட முடியும்? அப்போ எந்த தெளிவும் இல்லாமல், அரசியல் புரிதல் இல்லாமல் தமிழ்நாட்டுடைய ஜீவாதார உரிமைகள் என்னன்றது முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்க போய் பேச முடியும். பாராளுமன்றத்தில் போய் பேசுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன தேவை அதை புரிஞ்சுக்கங்க. அந்த புரிதல் இல்லாமல் பணியாற்றுகின்ற காரணத்தினால்தான் பிணக்கு ஏற்படுது. இப்போ நீங்கள் ஆகஸ்ட் 2 உண்ணாவிரத போராட்டம் ஒன்று கையில் எடுக்க போறீங்க. இப்போ அதன் மூலமாக என்ன செய்தியை கன்வே பண்ண வரீங்க மக்களுக்கும் உங்கள் தொண்டர்களுக்கும்? 32 ஆண்டுகள் இடர் மிகுந்த லட்சிய பயணம். தமிழ்நாட்டுடைய ஜீவாதார உரிமைக்காக தலைவர் வைகோ தலைமையிலும் கூடிய போராடி இருக்கு, தனியாக நாம் போராடி இருக்கிறார். எண்ணற்ற போராட்டங்கள். ஆக ஒரு அறம் சார்ந்த என்னுடைய அரசியல் துரோகம் என்ற அந்த ஒற்றை சொல் மூலமாக இழிவுபடுத்தப்பட்டு களங்கப்படுத்தப்பட்டிருக்கிறது. நான் குற்றமற்றவன் என்பதை பொது சமூகம் தூக்கி நிறுத்தி இருக்கிறது. ஊடகங்கள் நான் குற்றமற்றவன் என்று சொல்லிக் கொண்டு வருகிறது. பத்திரிகைகள் அதை எழுதி கொண்டிருக்கிறது. அரசியல் ஆளுமைகள் இது குறித்து விமர்சிக்கின்றார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டின் வீதிகளில் மூளை முடுக்கெல்லாம் நீங்க போனீங்கன்னா தேநீர் விடுதிகள், சலூன்களில், மக்கள் கொடுக்கின்ற எல்லா இடங்களிலும், பேருந்துகளிலும், பொது போக்குவரத்திலும் இது குறித்து தான் பேசப்படுகிறது. மல்லை சத்யா பற்றி பேசப்படவில்லை. வைகோ தவறு செய்து விட்டார் என்று தான் பேசுறாங்க. அப்போ நான் குற்றமற்றவனாக ஓரளவுக்கு நான் இப்போது தெளிவுபட்டு வந்த நிலையில் தான் இப்போது முன்னால் நான் நிற்கிறேன். பைத்தமிழ நான் பேசுறேன்னா நான் பேசல, துரை பேச வச்ச காரணத்தால் நான் பேசுறேன். அப்போ நான் குற்றவாளி துரோகின்னு சொல்லிட்டார். நான் துரோகின்னு நான் சொல்லி ஆகணும். நான் கள்ளங்கப்படமற்றவன் என்பதை வைகோட நான் நீதி கேட்க போறதில்லை. அவர் தண்டனை வழங்கிட்டாரு. இப்போ ஒரு கீழ்கோர்ட்டில் சொன்னாங்கன்னா மேல்கோர்ட்டில் அப்பீல் போனோம், அதுக்கு மேலே போனால் இன்னொரு பெஞ்சுக்கு போனோம், அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் தான் அப்பீல் போகணும். ஜனநாயகத்துடைய இறுதி எச்சமானவர்கள் மக்கள் தான். அந்த மக்கள்கிட்ட நான் போய் கேட்க போறேன், இது போன்ற ஒரு ஜனநாயக பண்பு நிலை நீங்கள் எப்படி பாக்குறீங்க? இந்த ஜனநாயகத்தை நீங்கள் உள்வாங்குங்க. 32 ஆண்டு காலம் உழைத்த என்னை தன்னுடைய மகனுடைய அரசியலுக்காக சாதாரணமா தூக்கி காலில் போட்டு மிதிக்கின்ற இந்த அரசியல் படுகொலை, இது ஜனநாயக உட்கட்சி படுகொலை. இந்த படுகொலையை கண்டித்து நான் என்னை வரித்து கொண்டு நான் உண்ணாநிலை அறப்போராட்டத்தை மேற்கொள்கிறேன். நான் மட்டும் தான் உட்கார போறேன். எத்தனை பேர் வருவாங்கன்னு எனக்கு தெரியும். என் பின்னால் பெரும்படை இல்லை, ஆனால் ஒரு படைக்கு பின்னால் ஓடுவதாக நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். ஆக என்னுடைய நியாயமான போராட்டத்திற்கு தலைவருடைய கண்மணிகளாக இருக்கின்ற அந்த தோழர்கள் வருவார்கள் என்று நான் நம்புகிறேன். இது கட்சிக்குள்ள பிளவு ஏற்படுத்தாதா? நீங்க ஒரு பக்கம் உண்ணாவிரத போராட்டம் நடத்துறீங்க, ஏன்னா தேர்தல் நெருக்கத்தில் இருக்கும், பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கு, பிரச்சாரம் இருக்கு, இதுக்கு நடுவில் உண்ணாவிரத போராட்டம்ன்றது இது யாருடைய கையில் இருந்து? இந்த பிரச்சனை இது போல தலைவரும் நானும் அல்லது அவருடைய மகனும் அல்லது அந்த மகனை சார்ந்த ஒரு 4-5 பெரிய அறிவுஜீவிகளாக இருக்காங்க. அவங்கள 4 பேர் 10 பேர் உட்காந்து இது போல ஒரு பிரச்சனை வருது, இது குறித்து என்ன கருத்துன்னு இங்க பேச வேண்டியதை நீங்க செயற்குழு பொதுக்குழு விமர்சித்து பேசுறீங்க. ஊடகத்துக்கு முன்னால் போய் நிற்கிறீங்க.
அப்போ உட்கட்சி ஜனநாயகம் என்பது டெமோக்ரஸி மீன் டிஸ்கஷன், மாற்றமில்லை, விவாதிக்கணும், அது நல்லவற்றை எடுத்துக்கொள்ளணும். நான் சொல்வது தவறாக இருந்திருக்குமே ஆனால் எல்லாத்திலையும் கூப்பிட்டு பேசுற தலைவர் மகனுடைய இஷ்யூ வரும்போது ஏன் என்னை கூப்பிட்டு வச்சு பேசியிருக்கணும். இது மாதிரி பிரச்சனை வருது, இந்த பிரச்சனைகள் வேறு மாதிரி கண் காது எல்லாம் வச்சு பேசுறாங்களே, இதை தவிர்க்கலாம், அது சேர்க்கலாம் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா நான் கரெக்ஷன் பண்ணிட்டு போறேன். அல்லது உங்கள் மகனுக்கு நீங்க சொல்லியிருக்கணும். மகனை உங்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை. மகன் அந்த செயற்குள்ளே அந்த மேதையை போட்டு அடிக்கிறது, எகிறது, ஓடுறது, ஓடும்போது ஒருத்தன் வந்து சொல்றான் அவர் வெட்டிட்டு ஜெயிலுக்கு போயிடுறான் அப்படின்றான். அதுக்கப்புறம் நீ போய் பேசுற மன்னார்குடியில் என் தலைவர் வந்து அயோக்கியர்கள் நம்பிட்டு தான் அரசியல் பண்ணிட்டு இருக்கிறார், வெளுத்ததெல்லாம் பால் நினைக்கிறார், அயோக்கியர்களை வச்சு இந்த கட்சி நடத்துறாரு அப்படின்றாரு. அதுக்கப்புறம் திருச்சிக்கு வரீங்க, திருச்சியில் பத்திரிகையாளர் கேட்குறாங்க, உட்கட்சி பற்றி கேட்கும்போது நீ பதில் சொல்லியிருக்கணும். மாறா நீ என்ன சொல்கிறீங்க, நான் வந்து அவங்க காஷ்மீர் தாக்குதல் குறித்து கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறார் சம்மந்தமே இல்லாத ஒரு பதிலை உள்ளேற்று இருக்கிறார். அது என்ன அப்படின்னா, நான் இங்க வந்திருப்பது என்னுடைய நாடாளுமன்ற தொகுதி குறித்து பேசுவதற்காக வந்திருக்கிறேன். புல்வாமா அந்த காஷ்மீர் தாக்குதல், தீவிரவாத தாக்குதல், உள்நாட்டு பயங்கரவாதி, வெளிநாட்டு பயங்கரவாதி, உட்கட்சி பயங்கரவாதிகள் குறித்துலாம் நான் பேச வரல அப்படின்னு. அப்ப என்ன பயங்கரவாதின்னு அவர் சித்தரிக்க முயற்சிக்கிறார். எவர் ஒருவனை பயங்கரவாதி, தீவிரவாதி, துரோகி என்று சொல்கிறானோ அவன் தான் மக்களுடைய உண்மையான போராளி என்பது பொது புத்தி. நான் உண்மையான போராளி, நான் உண்மையான போராட்டக்காரன். நீ என்ன உட்கட்சி தீவிரவாதி நீ சொல்லலாம், அதில் நீ திருப்திப்படலாம், ஆனால் உலகம் உன்னை வந்து உன் முகத்திரை கிழிக்கும். ஆக இப்படின்னு பேசிட்டே வரீங்க, ஏன் இந்த வேலைன்னு கேட்குறேன். ஒரு கட்சிக்குள்ள பேச வேண்டிய ஒரு 4 பேர் பேச வேண்டியதை பொதுவெளியில் பேச வேண்டிய அவசியம் என்ன? துரை வைகோ மல்லை சத்யாவை ஒருவேளை போட்டியா பார்க்கிறாரோ? எனக்கு ஒரு போட்டி கிடையாது, எனக்கு ஒரு போட்டியே கிடையாது. எனக்கு நானே தான் போட்டியெல்லாம் ஆக முடியும். என்னுடைய திறமையை முசாமில் திருட முடியாது, முசாமில் திறமையை நான் திருட முடியாது. அதில் நான் உறுதியாக நம்புறேன். இல்லை அவர் தகுதி இல்லைன்னு சொல்ல வரீங்களா? இல்லை அவர் வளர்த்துக்கலன்னு தான் சொல்லுவேன். நான் 32 மாடி நான் படிக்கட்டில் ஏறி வந்திருக்கிறேன், அவர் 32 மாடி பேராசூட்டில் வந்து இறங்கி இருக்கிறார். அவருக்கு எனக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. தலைவர் வைகோடைய மகன் என்கின்றது கடந்து அவருக்கு வேற எந்த தகுதி இருப்பதான் நான் நினைக்கல. ஒரு அரசியல் கட்சியில் வருவதற்கு குறைந்தபட்ச தகுதியில் வேணும், அந்த தகுதி அவர்கிட்டமே இல்லைன்னு நான் பார்க்குறேன். பார்த்தா ஒவ்வொருவரையும் வணக்கம் பண்ணணும் சார். அரசியலில் நான் ஒரு வணக்கம் பண்ண நினைப்போம். அவர் என்ன பெரிய இவர் மாதிரி அப்படி இந்த ராஜாக்கள் தான் அந்த காலத்தில் அப்படி போவாங்க. ராஜாக்களுக்கு கோழி உணவு போகும்போது கூட அந்த உணவுக்கு நீ வணக்கம் பண்ணணும் அப்படின்வாங்க. அந்த மாதிரி உணர்வோட துறை இருக்கின்ற போது எப்படி அவர் அரசியல் வர முடியும், வெற்றி பெற முடியும்? வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. நான் உங்கள் கட்சியை நடத்தக்கூடிய சில யூடியூப் சேனலில் அவங்க பேட்டியை பேசியிருந்தாங்க. அவங்க கருத்து பரிமாற்றமான 2 முக்கியமான குற்றச்சாட்டை வச்சுருந்தாங்க. நான் பகிரங்கமாகவே நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். துரை வைகோக்கு எதிராக நீங்கள் வந்து ஆட்களை திரட்டி போராட தூண்டிக்கிட்டு இருக்கீங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. உண்மையாக நான் என் தரப்பு நியாயத்தை கேட்பதற்காக தான் நான் போராடுறேன். நான் தான் சொன்னேன், அவர் எனக்கு வந்து அவர் போட்டியே இல்லையே. அவர் எந்த விதத்தில் போட்டி? கட்சியினுடைய எதிர்காலம் அவராக இருக்கும்போது அந்த இடத்துல நீங்கள் ஆசைப்படுறீங்க அவர் அடைகிறாருன்ற மாதிரி. கட்சியின் எதிர்காலம் அவங்க நினைக்கலாங்க, அது வந்து கட்சி தான் தீர்மானம், தொண்டர்கள் தான் தீர்மானிக்கும். நீ வெட்மை ஃபோர்ஸ் பண்ணியெல்லாம் யாரையும் ஒருத்தர் உருவாக்கிட முடியாது. அப்படி தகர்ந்து போன வரலாறுகள் எவ்வளவோ இருக்குது. அந்த வரலாற்றில் முதல்ல படிக்கணும். அவர் எனக்கு எந்த விதத்திலும் அவர் எனக்கு போட்டி கிடையாது. என்னுடைய இதில் வந்து அவர் எந்த விதத்திலும் பங்கேற்ற முடியாது. அதால் அவருக்கு எதிர்த்தா போராடுறது அதெல்லாம் அவங்க கற்பனை கலந்த வாதங்கள் இது. அதால் வந்து நான் என் தரப்பு நியாயத்தை சொல்வதற்காகத்தான் நான் இந்த பட்டினி போராட்டத்தினரை வைகோவை எதிர்த்தல்ல, நாட்டு மக்களிடம் நீதி கேட்பதற்காக தான் அந்த உண்ணாநிலை யாரை போராட்டம், வேற எதற்காகவும் இல்லை. 2வது கேள்வி, இந்த வார்த்தையை அவங்களே பயன்படுத்தி பேசுகிறாங்க. டிஎம்கேவுடைய ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் செயல்பட்டு இருக்காரு மல்லை சத்யாங்கிறாங்க. எந்த அளவுக்கு அது உண்மை? அது வந்து ஒரு தவறான புரிதல். அவங்க அந்த கூட்டணியிலிருந்து வெளியே போகணுன்றதுக்காகத்தான் இந்த குற்றச்சாட்டு திமுக மேலே வைக்கிறாங்க. திமுக மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கின்ற அளவுக்கு அவங்க வந்து ஒரு வெறுப்பில் திமுக மேலே இருக்காங்கன்னு புரியுது. ஒரு கூட்டணி, ஒரு அலைன்ஸில் இருக்கிறோம், நட்பு பாராட்டுகின்ற போது இதை போய் நிறுத்தும் போய் அவங்க மேலே நீங்கள் சந்தேகப்படுகின்ற போது அப்போ நீங்கள் திமுக தலைமையை திராவிட முன்னேற்ற நம்மள தானே அர்த்தம். ஒரு எதிர்த்தரப்பு என்பது எப்படி இருக்கணும் அப்படின்னா, பாகிஸ்தானுடைய உளவாளி இந்தியாவில் இருப்பாங்க, இந்தியாவுடைய உளவாளி பாகிஸ்தானத்தில் இருப்பாங்க. இவங்க தான் ஸ்லீப்பர் செல்ஸ். கருத்தியல் ரீதியாக பார்க்க போனால் பாஜக அவங்களோட உளவாளி திராவிட இயக்கத்தில் இருப்பாங்க, திராவிட இயக்கத்திலிருந்து ஒரு உளவாளி அந்த எதிர்கருத்தில் இருப்பாங்க. இதுதான் ஸ்லீப்பர் செல்ஸ். ஒரே சித்தாந்தத்தில், ஒரே உளவியல்ல, ஒரே கருத்தியல் இருக்கிறவங்களுக்கு வந்து இது போன்ற சொல்லாடல் வருவது வந்து தவறான செய்தி. மாறாக சொல்லுகின்ற அந்த நபர் தான் வலதுசாரி சிந்தனை. அதையும் கடந்து அவர் வந்து இது போன்ற பாஜகவுடைய ஸ்லீப்பர் செல்லாக திராவிட இயக்கத்தில் இருக்கிறார் தான் நான் நினைச்சுக்கிறேன். திராவிட இயக்கத்தின் உள்ளே இருந்து கொண்டு பாஜகவுடைய ஸ்லீப்பர் செல்லாக அவங்க தான் இருக்கிறாங்க, கருத்தியல் ரீதியாக மாறுபடுறாங்க. எனவே அவங்க தான் இங்கே இருந்துக்கிட்டு பாஜகவுடைய ஸ்லீப்பர் செல்லாக திராவிட இயக்கத்தில் இருக்காங்க தான் நான் பார்க்குறேன். அவங்க இல்லை முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, கட்சி தலைமை சிலரை வந்து இவங்க கூட தொடர்பு வச்சுக்காதீங்க, கட்சி ரீதியாக தொடர்பு வச்சுக்காதுன்னு சொன்னா அவங்க அந்த மாதிரி நபர்களோட நெருக்கம் காட்டுறாரு மல்லை சத்யா என்ற குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக உங்களை நீங்கள் கவனிச்சிருப்பீங்களா? அது உண்மைதானா? அதில் என்னன்னா, இது ஒரு பாட்டு, அது
கோடு போட்டு நிற்க சொன்னால் சீதை எங்கே நிற்கலை, சீதை எங்கே நின்றிருந்தால் ராமன் கதை இல்லைன்னு ஒரு பாட்டு. அவ்வளோ ஒரு தொடர் கதைன்னு நினைக்கிற அந்த படம். அதில் தான் அந்த பாட்டோட வரிகள் வரும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் வைகோ அவர்கள் நீக்கப்படுகிறார். நீக்கப்படுகின்ற போது எழுதப்படுகின்ற சொற்றொடர்கள் வந்து அவர் வந்து கட்சிக்கு தலைவருக்கு எதிராக செயல்பட்டார், எனவே அவரை கட்சியிலிருந்து நீக்கி வரும், அவருடைய யாரும் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது. அப்படி சொன்னதுக்கு பின்னால் தான் பல்லாயிரக்கணக்கானவர்கள் தலைவர் வைகோவை பின்பற்றினார்கள். அப்போது திமுகவுடைய தலைமை சொன்னதற்கு பின்னாலும் தொடர்பு வைத்தது ஒன்று. குறைஞ்சபட்சம் அண்ணன் கலைப்புலி தானு திமுகவில் வந்து தூக்கி வீசப்பட்ட போது அவர் தான் தாயின் மடியனை எங்களை தாங்கி பிடிச்சி தான் சொந்தமாக குடியிருக்கிற வீட்டை எங்களுக்கு கொடுத்துட்டு அவர் வேற இடத்துல போய் இருந்தார் தலைமை கழகம் அமைப்பதற்கு. அவர் கருத்து வேறுபாடு கொண்டு போறார். என் திருமணத்திற்கு அவர் தான் ஒரு இடத்துல 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி கொடுக்குறார். அப்போது என் நலனின் அக்கறை கொண்டவர். அவங்க வீட்டில் ஒரு திருமணம் நடக்குது, அந்த திருமணத்துக்கு நான் போய் அவனே எனக்கு அழைப்பதில் கொடுக்குறாரு. இப்போ முன்னால் எனக்கு வந்து தலைவர் சொல்கிறார், அந்த திருமணத்தை நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் போகல, என்னுடைய மனசாட்சி விரோதமாக அண்ணன் கலைப்புலி தான் வீட்டு கல்யாணத்துக்கு போகாமல் நான் இருக்கிறேன். ஆனால் இந்த வருடம் துவக்கத்தில் நடைபெற்ற தலைவருடைய பேத்தி திருமணத்திற்கு நீங்கள் அவருக்கு அழைப்பு கொடுத்தீங்க. நீங்கள் அழைப்பு கொடுத்து இது மாதிரி வீட்டில் திருமணம் நடக்குது வாங்கன்னு நீங்கள் கூப்பிட்றீங்க. இது போல் எண்ணற்றவர் நீங்கள் கூப்பிட்டுருக்கீங்க. அப்போது ஒரு அரசியல் கட்சியில் ஒரு நீண்ட நெடிய பயணம். அவர் கருத்து ரீதியாக பிரிகிறார். அவர் பிரிந்து ஒன்று தனியாக நிற்கிறாங்க, அவங்க எந்த கட்சிக்கும் போல, இன்னொரு கட்சிக்கு போனானா தான் தப்பு. அவங்க போனாங்கன்றதுக்கு நான் போனானா இல்லை, அவங்க கருத்துக்கு நான் உடன்பட்டேனா என்றால் இல்லை. நான் புனிதமனாக தானே இருக்கிறேன், நான் உங்களோடு தான் இருக்கிறேன். அப்போ நீங்கள் என்னை சந்தேகப்படுவது தான் உங்கள் மீதான சந்தேகத்தை உலகத்துக்கு உணர்த்தணும். நான் என் நிலையில் உறுதியாக இருக்கிறேன், நான் அவங்க கூட போல, அவங்க கருத்தியலுக்கு நான் ஒத்துக்கல, அவங்க எடுத்த முடிவு நான் மறுபரிசீலனை செய்ய நான் பேசுகிறேன். அப்போ நான் தவறானவனா நீங்கள் தவறானவங்களா? அப்போது இந்த தவறான புரிதலை அவர்கள் தான் வச்சுட்டு இருக்காங்க. இந்த புரிதல் தான் இந்த பிணக்குக்கான காரணம். குறைந்தபட்சம் ஒரு ஜனநாயகத்தில் ஒரு மனிதனுக்கு பேசிக்கொள்வதில் என்ன தப்பு இருக்கு போது? இல்லை, கட்சி இதை தவிர்த்துங்கன்னு சொல்லும்பொழுது நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறதுல என்ன சிக்கல் இருக்குது உங்களுக்கு? நான் வந்து இந்த துறை மாதிரி இந்த ஃபோனுலாம் அட்டன் பண்ணாமலாம் போகிறவங்க கிடையாது. அவர் வாட்ஸ்அப் காலில் மட்டும் தான் பேசுவார், குறிப்பிட்ட நம்பர் மட்டும் தான் பேசுவார். நான் மக்கள் பிரதிநிதியாக இந்த ஒரு அரசியல் கட்சியில் நம்ம இருக்கும்போது மக்களுக்கானது தான் அரசியல். ஜனநாயகம் அது மக்களுக்கானது தான். அந்த மக்களில் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அதில் அங்கம். அந்த அங்கத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் இந்த சமூக நலன் சார்ந்து மக்களுக்காக தான் நீங்கள் பணியாற்றணும். அப்போ மக்களிடமிருந்து கோரிக்கை வருகின்ற போது எந்த அழைப்பாக இருந்தாலும் ஃபோன் எடுக்கணும். என்னுடைய ஒரே சுபாவம், யார் ஃபோன் பண்ணாலும் எடுத்து பேசுவேன். அப்போ பேசுகின்ற அவர்களாக இருக்கலாம். நான் ஒருவருடைய அழைப்பை அதை அவாய்ட் பண்ணுறாரோ அல்லது மறுதளிக்கிறாரோ அவர் வந்து சந்தேகத்துக்குரியவராக தான் நான் பார்ப்பேன். என்ன பிரச்சனைக்காக அழைக்கிறாங்களோ, என்ன பிரச்சனை நீங்கள் பார்க்கணும். இல்லை, ஒரு அரசியல் கட்சி ஆகும்போது ஏதோ அவசரத்துக்கு ஃபோன் பண்ணலாம், ஏதோ ஒரு ஆபத்துக்கு ஃபோன் பண்ணலாம். இரவு 12 மணிக்கு எனக்கு ஃபோன் வரும், தேசிய நெடுஞ்சாலையில் வரும், விபத்து ஏற்பட்டுச்சு, இந்த இடத்துல பிரச்சனைன்னு போது நான் உடனே அவங்க தொடர்பு கொண்டு பேசணும்ல. இது செஞ்சுட்டு இருக்கேன்ல. கட்சி தோழர்கள் காவல் நிலையத்துக்கு போயிருப்பான், பிரச்சனை, அவங்களை அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இது யார் பேசுறது? துரை அவாய்ட் பண்ணிட்டு போகலாம். நான் அவர்களுக்காக இருந்தவன். அதால் தான் தலைவரே சொன்னார், தொண்டனுக்கு தொண்டுழியம் செய்கின்ற சேனாதிபதி சத்யான்னு என்ன சொல்லுவார். அப்போ இது போல தொடர்புகளை எடுப்பதெல்லாம் என்ன தப்பு? யார் பேசினாலும் நான் பேசுவேன். நான் அந்த ஃபோனெல்லாம் தொடர்புலாம் தொண்டிக்கிறதுலாம் கிடையாது. நான் சரியாக பேசுவாங்க. மல்லை சத்யாவை யாராவது இயக்குறாங்களா பின்னாடி இருந்து? அதுதான் பெரிய பிரச்சனை. பார்த்தா அவங்க வந்து ஃபுல்லாக நாடு முழுவதும் வலை வீசி அந்த விளக்கண்ணுவாங்கல்ல, கண்ணில் விளக்கண்ணை போட்டு தேடுறாங்க, யார் பின்னால் இருந்து இயக்குகிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு ஒரு சந்தேகம், ஏன்னா அவங்களை இயக்குறது யாரோ ஒருத்தர் இருக்காங்க. அதால் என்னையும் இயக்குறவர்கள் யாரோ இருக்காங்க. எனக்கு சுய புத்தி இருக்குது. அப்புறம் சொன்னாலும் நான் நல்லதாக இருந்தால் எடுத்துப்பேன், இல்லைன்னா தூக்கிப்பட்டு போயின்னு இருப்பேன். ஆனால் நான் எனக்கான நீதியை நான் தான் கேட்டுக்க முடியும். எனக்காக இன்னொருத்தர் கேட்க முடியாது. என்னை யாரும் இயக்கணும் முடியாது. தலைவருக்கு தெரியும், நான் தலைவருடைய மந்திர சொல்லு கட்டுப்பட்டவனாக தான் இருந்தேன். இப்போ அவர் என்னை தூக்கி வீசலாம், ஆனால் நான் எனக்காக சுயமாக சுய பரிசோதனை செய்கிறேன். என்னை எடுத்து ஒரு நெருப்பு வளையத்தில் தூக்கி தள்ளிட்டீங்க. இப்போ அந்த நெருப்பு தான் நான் மீண்டு வரணும்னா இன்னொருத்தர் வந்து நெருப்புல குச்சி என்னை காப்பாற்ற நினைக்க முடியாது. நானாக தான் வெளியே வந்து ஆகணும். ஆக இந்த நெருப்பு வளையத்துக்குள்ளே யாரும் வரமாட்டாங்க. இப்போ நாளைக்கே இந்த முஜாமில் வந்து அரசியல் கட்சி தலைவராக இருக்கும்போது உங்கள்கிட்ட வந்து நான் ஒருவேளை நின்று பேசி ஒரு புகைப்படம் எடுத்துட்டேனாவே நாளைக்கே மேடை போட்டு பேசுவாங்க. தெரியாதா, இந்த கட்சியின் தலைவர் தான் என் கட்சியை உடைக்க முயற்சி செய்து யார் உண்டு. இன்னும் வரலும் 3 வாரமாக தேடிட்டு இருக்காங்க. அவங்க எந்த கட்சி தலைவரும் பிடிக்க முடியல. ஆக அவங்க ஏமாந்துட்டு வராங்க. வழக்கமாக தமிழ்நாட்டுடைய அரசியல் அந்த பொது சமூகத்துடைய பொது புத்தின்னு இருக்க அந்த காமன் சென்ஸ் எப்பொழுதுமே ஒரு தலைவனா கட்சி தலைவனா ஒரு தனி மனிதனா அந்த கட்சி தலைவன் பின்னால் தான் மக்கள் நிற்பாங்க. முதன்முறையாக தமிழ்நாட்டு அரசியலில் வினோதமாக அரிதினும் அரிதாக ஒரு தலைவனுக்கு எதிராக ஒரு தொண்டனின் பக்கம் ஒரு பொது சமூகம் நிற்கிறது என்று சொன்னால் முதலிடத்திலே நான் வெற்றி பெற்றிருக்கிறேன் என்பதுதான் அது பொருள்.
இறுதியாக உங்கள் தலைவர்கிட்ட நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன? அவருக்கு ஆலோசனை சொல்லுகின்ற இடத்துக்கு நான் உயர்ந்த மனிதன் இல்லை, இந்த பிரச்சனையை மையப்படுத்தி இந்த பிரச்சனையை மையப்படுத்தி இன்னும் நீங்கள் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். மல்லை சத்யா குற்றமற்றவன் என்பதை நீங்கள் உணர்வீங்க. கடந்த காலத்தில் கூட நான் சொன்னது 2006 அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் மறுமலர்ச்சி திமுகவுடைய நம்பகத்தன்மை நீங்கள் சேர்த்து வைத்திருக்கிற அத்தனை கிரெடிபிலிட்டியும் தவிடுபடியாகும் அப்படின்னு சொன்னேன். 2006 இன்னைக்கு 2025 19 ஆண்டுகள் கழித்து தான் நீங்கள் இப்பொழுது திருவாய் மலர்ந்திருக்கிறீர்கள். இப்போ எல்லா மேடையிலும் சொல்கிறீங்க நான் அதிமுக கூட்டணியில் போனது தவறு, என் வாழ்க்கையில் களங்கம், மிகப்பெரிய தவறுன்னு இப்போ சொல்கிறீங்க. அதேபோல் 2016 மக்கள் நல கூட்டணி, அந்த கூட்டணி வேண்டாம், நமக்கு உடன்படாத ஒன்று செய்கிறீங்க அப்படின்னு தோல்வியை தழுவணும், மிகப்பெரிய பின்னடைவு சந்தித்தோம். என்னை பொறுத்தவரையில் எப்பொழுதுமே கட்சி நலன் சார்ந்து தலைவன் நலன் தான் சிந்திச்சுட்டு வந்தேன். இப்பொழுது நீங்கள் உங்கள் மகன் சார்ந்து சிந்திக்கின்றீர்கள். உங்களை நம்பி வந்தவர்களுக்கு நீங்கள் தந்திருக்கின்ற வெகுமதிகள் இது வகைதானாக இருக்க முடியும். இருந்தாலும் உங்களுடைய உயர்ந்த லட்சியங்கள் வெற்றி பெறுவதற்கு உங்களுடைய சேனாதிபதியாக இருந்த மல்லை சத்யா என்றைக்கும் உங்களுக்கு எங்கிருந்தாலும் உங்களுடைய நலனில் நான் அக்கறை உள்ளவனாக தான் இருப்பேன். நீங்கள் என் மேலே மிகப்பெரிய துரோகப்பழியை நீங்கள் போட்டுட்டீங்க, ஆனால் நாட்டு மக்கள் நம்பலை. இருந்தாலும் நான் இந்த நெருப்பாட்டிலிருந்து நீந்தி வருவேன். காரணம், உங்களால் வார்ப்பிக்கப்பட்டவன் நான், உங்களால் போராட்ட உணர்வை பெற்றவன் நான், உங்களால் போர்க்குணத்தை பெற்றவன் நான். இதை விட எவ்வளவு பெரிய சவால்கள் வந்தாலும் நான் எதிர்த்து நீந்தி வருவேன். இப்போ நீங்கள் என்னை எதிர்த்து ஏறக்குறைய கட்சியிலேருந்து அத்தனை பேரும் எதிர்த்து பிரச்சாரம் செய்ய வைக்கிறீங்க, அவதூறு பரப்புறீங்க. உங்களால் ஒன்படி இல்லையே, என்னை வெற்றி கொள்ள முடியலையே. நான் தன்னந்தனியாக தான் நின்று போராடிட்டு இருக்கேன். பொது சமூகம் பேசுகிறது, நீங்கள் தப்பு செய்திருக்கிறீங்க, அந்த தவறை உணருங்கள். இந்த தவறை உணர்வதற்கு இன்னும் ஒரு 20-25 ஆண்டுகள் ஆகும். நான் தப்பு பண்ணிட்டேன், சத்யாமதி அப்படி சொல்லியிருக்க கூடாது. நிச்சயம் ஒரு நாள் வரும், அவர் அதை உணர்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது.